பெண்களிடம் உள்ள ஆண்களுக்கு பிடிக்காத 10 பழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மை டியர் வியூவர்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் ஆண்களிடம் உள்ள பெண்களுக்கு பிடிக்காத பழக்கங்கள் என்னென்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஏன் ஆண்களுக்கு பிடித்த ஒரு பெண்ணாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். பட் மை டியர் லேடிஸ், நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே ஏதாவது ஒரு ஆண் கூட காதல் வாழ்க்கையோ இல்லை திருமண வாழ்க்கைக்குள்ளேயோ போக தான் போகிறோம். அப்படி நம்ம போகும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்தோம்னா நமக்கு பிடிச்சவங்களை நம்ம இழக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம். ஸோ நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வேண்டியது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே அழகாக்கும். ஸோ மை டியர் லேடிஸ், இப்போ உங்களுக்கு ஆண்களுக்கு பிடித்த பெண்களாக ஏன் இருக்கணும் அப்படின்ற காரணம் புரிஞ்சிட்டதுனால லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் லேடிஸ், இப்போ நான் சொல்ல போகிற இந்த 10 பழக்கங்களில் மேக்ஸிமம் பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பழக்கங்கள்ன்றது இருக்கும். பட் அது ஆண்களுக்கு பிடிக்காது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பெண்களிடம் ஆண்களுக்கு பிடிக்காத அந்த முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வியரிங் டூ மச் ஆஃப் மேக்கப். பெண்களுக்கு மேக்கப் போடுறதுன்றது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அவங்கள அழகாக காட்டிக்கணுன்றதுக்காக தான் மேக்கப்ன்றது போடுவாங்க. பட் ஆர்வ கோளாறுல நிறைய பொண்ணுங்க அதிகமான மேக்கப்ன்றதை போட்டுருவாங்க. அப்படி அதிகமாக மேக்கப் போடக்கூடிய பெண்களை ஆண்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ மேக்கப் போடுங்க, அதை அளவாக போடுங்க. பெண்களிடம் ஆண்களுக்கு பிடிக்காத ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்கள பொறாமப்பட வைக்கிற பெண்களை ஆண்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பெண்கள் ஆண்களை பொறாமப்பட வச்சு அதில் அவங்க டென்ஷன் ஆகிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. பட் ஆண்களை இந்த மாதிரி பொறாமப்பட வைக்கக்கூடிய பெண்களை ஆண்களுக்கு பிடிக்காது. தன்னோட பாய் ஃப்ரெண்டையோ இல்லை கணவனையோ பொறாமப்பட வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவே வேற ஒரு ஆண் நண்பர் கூட ரொம்பவே க்ளோஸாக பேசுறது, ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற விஷயங்களெல்லாம் பெண்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் த பீரியடில் உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்களோட ஹஸ்பண்டுக்கோ உங்கள் மேலே இருக்கக்கூடிய லவ்ன்றது வெறுப்பாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட பாய் ஃப்ரெண்டை அதிகமாக பொறாமப்பட மட்டும் வைக்காதீங்க. பெண்களிடம் ஆண்களுக்கு பிடிக்காத மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எமோஷனல் கிரீச்சராக இருக்கிறது. பெண்கள் ரொம்பவே சென்சிட்டிவானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நிறைய பெண்கள் ரொம்பவே எமோஷ்னலாக வீக்காக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு அழுதுருவாங்க, இல்லை எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எங்கேயோ உலகத்தில் வேற எங்கேயோ நடக்கிற ஒரு சோகமான இன்சிடென்ட் கூட இங்கே உட்காந்து நாள் கணக்காக ஃபீல் பண்ணிட்டு கிடப்பாங்க. நம்ம கூட நல்லா பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை ஆண்களுக்கு பிடிக்காது. அவங்க மேலே கருணை வருமே தவிர அவங்க மேலே காதல் அப்படின்றது வராது. ஸோ மை டியர் கேர்ள்ஸ், நீங்கள் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ரொம்பவே எமோஷ்னல் கிரியேச்சராக இருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆண்களை ஷாப்பிங்க்கு கூப்பிட்டு போகிற பெண்களை சுத்தமாக பிடிக்காது. பெண்களுக்கு ஷாப்பிங் போகிறதுன்றது ரொம்பவே பிடிக்கும். ஆண்களுக்கு ஏன் பிடிக்காது அப்படின்னா, அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பிடிக்காமலாம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக அவங்க எவ்வளோ நாளும் செலவு பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ஷாப்பிங் போக பிடிக்காது. லிட்ரலாக மை டியர் கேர்ள்ஸ், ஆண்களுக்கு ஷாப்பிங் போக பிடிக்காது. பட் பெண்களுக்கு ஷாப்பிங் போகிறதுன்றது ரொம்பவே பிடிக்கும். பெண்கள் ஒரு க்ரோசரி ஸ்டோருக்கு போனாலும் சரி, இல்லை ஃபேன்சி ஸ்டோருக்கு போனாலும் சரி, வாங்க வேண்டிய பொருளை மட்டும் வாங்காமல் அந்த கடையில் இருக்க எல்லா பொருளையும் புரட்டி போட்டு பார்க்குறதுக்கு அவங்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். பட் ஆண்களுக்கு அந்த மாதிரி ஷாப்பிங் போகிறதுன்றது பிடிக்காது. ஸோ நீங்கள் உங்களோட பாய் ஃப்ரெண்டையோ இல்லை உங்களோட ஹஸ்பண்டையோ அதிகமாக ஷாப்பிங் கூப்பிட்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை மறைமுகமாக பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட பாய் ஃப்ரெண்டையோ இல்லை உங்களோட ஹஸ்பண்டையோ அதிகமாக ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்பவே நல்லது. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மை டியர் கேர்ள்ஸ், நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. பிகாஸ் நீங்கள் ஒரு பொருள் இருக்கக்கூடிய அந்த ஏஸ்தட்டிக்கை பார்ப்பீங்க. பட் பாய்ஸ் அந்த கிஃப்டோட ப்ராக்டிக்கல் யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த கிஃப்ட்டு அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எந்த இடத்துலையும் யூஸ் ஆகாது அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ கேர்ள்ஸ், நீங்கள் உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு யூஸ் இல்லாத ஒரு பொருளை கிஃப்டாக பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை கிஃப்டாக பண்ணுறீங்க அப்படின்னா, பட் அந்த பொருளுக்கு ப்ராக்டிக்கலாக எந்த யூசேஜும் இல்லைன்னா அதை உங்களோட பாய் ஃப்ரெண்டு விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பெண்களிடம் ஆண்களுக்கு பிடிக்காத ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பசங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்காத பெண்களை ஆண்கள் ஓவர் த பீரியடில் வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பிகாஸ் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற புதுசுலையோ இல்லை கல்யாணமான புதுசுலையோ பெண்கள் ஆண்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே எப்போ பாரு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான குறைகளெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஆண்களுக்கு ஆரம்பத்தில் அது பிடிச்சிருக்கும். பிகாஸ் அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் புரிஞ்சுப்பாங்க. பட் ஓவர் த பீரியடில் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, லவ் பண்ண ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. படத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க, வீக்கெண்டில் பார்ட்டி பண்ணணும்னு நினைப்பாங்க, கிரிக்கெட் விளையாடணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் அவங்களுக்கு அப்போ கூட ஸ்பேஸ் கொடுக்காம அப்போவும் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ட்ரோல்லேயே நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஆண்களுக்கு இந்த மாதிரியான பெண்களை சுத்தமாக பிடிக்காது அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க.
ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆண்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி குறை சொல்கிற பொண்ணுங்களை சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் மை டியர் கேர்ள்ஸ், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. பிகாஸ் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஃப்ரெண்டு மாதிரி மட்டும் இல்லாமல் அவங்க பிரதர்ஸாக பழகுவாங்க. ஸோ அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை தன்னுடைய ஒய்ஃபோ தாங்கிட்டே வந்து குறை சொன்னாங்கன்னா அந்த மாதிரியான பொண்ணுங்களை பசங்க வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்புள்ளேவா கூட இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் சரி அதுக்காக பெண்கள் வந்து ஆண்கள் மேலேயே குறை சொல்கிறத ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன தப்புலேருந்து பெரிய பெரிய தப்புகள் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆண்களை ப்ளேம் பண்ணுற மாதிரியான பெண்களை ஆண்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியான ஹேபிட்டை வச்சுருக்க பெண்ணாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. 9வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ட்ராமா குயின்ஸ். ட்ராமா குயின்ஸ்னால் எந்த ஒரு விஷயத்துக்கும் அழுதே சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள். ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அழுதே சாதிக்கிறது, இல்லாட்டி யாராவது ஏதாவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் அழுதே நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்கிறது, இல்லாட்டி தான் மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை மறைக்கணும் அப்படின்றதுக்காகவும் ட்ராமா போடுவாங்க நிறைய கேர்ள்ஸ். ஸோ அந்த மாதிரியான பெண்களையும் பசங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை ஒத்துக்கிட்டு அதை எப்போ ரெக்டிஃபை பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான போல்டான பெண்களை பசங்க ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் தான் மேலே இருக்கிற குறைய மறைக்கிறதுக்காக மற்றவங்க மேலே பழி போடுறீங்க, இல்லை மற்றவங்க முன்னாடி ட்ராமா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஆண்களுக்கு பிடிக்காது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. 10வது பெண்களிடம் ஆண்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஓவர் ரியாக்ட் பண்ணுறது. பெண்கள் எமோஷனல் கிரியேச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் ஓவர் ரியாக்ட் பண்ணுறதுன்னு பெண்களை அடிச்சிக்கவே முடியாது. சின்ன ஒரு விஷயமா தான் இருக்கும், அதுக்கே ரொம்பவே ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது சின்னதாக ஒரு பூச்சியம் வச்சுட்டா கூட, ஐயோ நான் பூச்சியம் வச்சுட்டேனே, எனக்கு தூக்கமே வராதே, நான் பாவம் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ணுறத பசங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ணுற பொண்ணுங்களை பசங்களுக்கு பிடிக்காதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மை டியர் வியூவர்ஸ் இந்த வீடியோவில். இதுதான் அந்த பெண்களிடம் ஆண்களுக்கு பிடிக்காத 10 பழக்கங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 10 ஹேபிட்ஸில் எந்த ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதலியோ இல்லை உங்களுடைய மனைவியோ இந்த 10 ஹேபிட்டில் எந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் எது உங்களை ரொம்பவே கடுப்பாகுது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பை.